ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு தயிர் எப்படி கொடுக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு தயிர் கொடுக்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் கவனிக்கணுங்க. அது எப்படி பெற ஊற்றணும், அது மட்டும் இல்லாமல் சளி பிடிக்காமல் குழந்தைங்களுக்கு எப்படி தயிர் கொடுக்கணும் அப்படின்ற பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு தயிர் கொடுக்காமலும் விட்டுறக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 8 மாதம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் கொடுக்க பழக்கினீங்கன்னா தான் ஃப்யூச்சர்லேயும் குழந்தைங்க தயிர், மோர் எதுனாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. தயிர் குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லதுங்க. ஒரு 8 மாதம் முடிஞ்சதுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், தயிரெல்லாம் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது. எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தயிர் சாதம் செய்கிறதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அவலை ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா மேஷ் ஆகி குழஞ்சி வெந்து வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற வச்சுருந்தா இது ஈஸியாக வெந்துருங்க. இது ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவல்னா நீங்கள் ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சாவே போதும். அவல் கொஞ்சம் அரிசி மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வச்சு ஊற வைக்கணும். ஒரு 11 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களா இருந்தால் இந்த அளவுக்கு மசிஞ்சாவே போதும். என்னோடய குழந்தைக்கு இப்போ தான் 10 மாதம் ஸ்டார்ட் ஆகிறதுனால நான் ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். நல்லா மேஷ் பண்ணியாச்சுங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் பேக்கெட் தயிர் யூஸ் பண்ணுறதை விட பசும் தயிர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. இது பார்த்திங்கன்னா காலையில் பெற ஊற்றி வச்ச தயிர், கொஞ்சம் கூட புளிப்பில்லாத மாதிரி ஆட் பண்ணும். இதில் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க, அப்போ தான் சளி பிடிக்கும். நீங்கள் மத்தியானம் தயிர் கொடுக்கறதா இருந்தால் காலையில் காய்ச்சின பாலில் 1 டேபிள் ஸ்பூன் தயிரோ அல்லது மோரோ ஊற்றி வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு மத்தியானம் சாப்பிட்ற பதத்துக்கு வந்துடும். வெளியே வச்சு பெற ஊற்றுங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும். இது சூடான அவலில் ஆட் பண்ணுறதுனால சளி பிடிக்க வாய்ப்பு இல்லை. இது இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இது ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இந்த தயிர் சாதத்துக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம இஞ்சி ஆட் பண்ணுவோம். இஞ்சி குழந்தைங்களுக்கு ஜீரணமாகவும் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்குற சாப்பாட்டில் கொஞ்சம் ஃப்ளேவர் இருந்துச்சுன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெய் கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணவே போதும். இது கூடவே கொஞ்சமாக சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸோட பேக் சைடு வச்சு நல்லா நசுக்கி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடித்த மாதிரி வந்துடும். இது கூடவே ஒரு 4-5 கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா தாளிச்சிக்கலாம். இது கூடவே பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களன்னா லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. என்னோடய குழந்தைக்கு 9 மாதம் முடிய போகுது, அதனால் நான் இன்னமும் உப்பு ஆட் பண்ணலைங்க. நீங்கள் லைட்டாக உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த தயிர் நான் 8 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என் குழந்தை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி தயிர் சாதம் செஞ்சு கொடுங்க. தயிர் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்திங்க. குழந்தைங்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே அதில் இருக்குது. ஃப்யூச்சரில் குழந்தைங்க தயிர் சாப்பிடணுன்னா நீங்கள் ஒரு 8 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்கி விடுங்க. தயிர் சாதம் கொடுக்கும்போது தயிர் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காதீங்க. ரொம்ப புளிச்ச தயிராகவும் கொடுக்காதீங்க. கடையில் வாங்கின தயிரும் கொடுக்க வேண்டாம். நம்ம வீட்டில் செஞ்ச தயிராக இருந்தால் கொடுங்க. காலையில் பெற ஊற்றி மத்தியான நேரம் கொடுக்கறதா இருந்தால் ரொம்பவே நல்லது. அது ரொம்ப புளிச்சிருக்காது. அதனால குழந்தைங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் ஏற்படாது, சளியும் பிடிக்காதுங்க. குழந்தைங்களுக்கு கோல்டு இருக்கும்போது தயிர் கொடுக்காதீங்க. கோல்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 3 நாள் கழித்து தயிர் கொடுங்க, ஒன்றும் பண்ணாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை போல அம்மாக்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.